ரகசிய உண்மை நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். என்ன பயிற்சி காலகட்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம அன்றாடம் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தானே இருக்கோம். இப்போ குரு பயிற்சி வந்துருச்சு, சனி பயிற்சி ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்மளை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் நம்மளை கொண்டு செலுத்தி கொண்டே தான் இருக்குது. இண்டிவிஜுவல் லைஃப்பில் நம்ம நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணுறோம், நல்லதை ஃபேஸ் பண்ணுறோம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு பொது வாழ்க்கை அப்படிங்கன்னு வரும்போது நம்ம எல்லாரும் அதில் பங்கு பெறக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது தேர்தல். அனைத்து சிட்டிசன்ஸும் பங்கு பெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் நம்ம இந்திய நாட்டுக்கு இப்போ வந்திருக்கு. இது துவங்கக்கூடிய தேதியே பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19. அது ஃபைனல் ரிசல்ட் அறிவிக்கக்கூடியது உங்களுக்கு ஜூலை 4 வரைக்கும் அது போகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு ஆட்சியாளர் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு ஒரு சில எண்கள் மட்டும்தான் அவருக்கு துணை நிற்கும். அந்த எண்கள் சார்ந்து அவருக்கு தன்மைகள் இருந்துச்சுன்னா எண்கணித ரீதியாக அவருக்கு சாதகமான காலகட்டம்னு நம்ம சொல்லலாம். இப்போ அதன்படி பார்க்கும் பொழுது பொதுவாக ஒருத்தருக்கு ஆட்சியை வெற்றி கோப்பையை பரிசாக கொண்டு தரக்கூடிய எண்கள்னு ஒரு சில எண்கள் இருக்குது. அது என்னென்ன எண்கள்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்பு கூட நம்மளுடைய பதிவுகளில் நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். 1ஆம் எண், 8ஆம் எண், குறிப்பாக 4ஆம் எண், அப்புறம் 7ஆம் எண். இந்த எண்களை சார்ந்தவர்கள் தான் மேக்சிமம் பொது வாழ்க்கைக்கே வருவாங்க. பொது வாழ்க்கைக்கு நிறைய மக்களோடைய இணைந்து பணியாற்றக்கூடிய தன்மைகள்லாம் இந்த எண்கள் தான் சம்மந்தப்படும். ஆனால் என்ன தான் எல்லாருமே பொது வாழ்க்கைக்கு வந்தால் கூட எல்லாருக்குமா வெற்றி கிடைச்சிருது? கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15-16 வருஷம் ஆகியும் ஒரு சீட்டு கூட இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாதுன்னு இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா ஏப்ரல் 19 ஆரம்பிக்குது. அதுவே ஒரு சில பேருக்கு தான் சாதகமாக இருக்குது. அது எந்தெந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சாதகமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசு களத்தில் இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் யாரெல்லாம் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களோ, யாரெல்லாம் 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக அது அமையுது. இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த களத்தில் மிகப்பெரிய இரு கட்சிகளாக நிற்கக்கூடிய பிரதம மந்திரிக்கான தேர்தல் தானே இது. அது அந்த அந்த அடிப்படையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி அமைக்கக்கூடிய தகுதி இந்த பக்கம் ராகுல் காந்தி, இந்த பக்கம் மோடிஜி. இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தேதியில் 4 தான் சம்மந்தப்படுது. 4ங்கிறது பொது வாழ்க்கையில் இயங்கக்கூடிய, அதுவும் வெற்றிகரமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு எண்ணாக இருக்கிறது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. அது இந்த காலகட்டத்தில் தேர்தல் துவங்கக்கூடிய நாள்லேயே அவங்களுக்கு 2 பேருக்குமே சாதகமாக அமையுது. ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது இருக்கவே செய்யும். பயங்கரமான டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா ஒரு 2 பேருமே ஹெவி வெயிட் சாம்பியன்ஸாக இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தவங்க தோற்கக்கூடிய வகையில் இருந்து ஒருத்தவங்க ஜெயிக்கக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், அவங்க ரொம்ப வீக்குப்பா, அவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு. பட் இந்த தடவை ரொம்ப ஈக்குவலாக 2 பேருமே இணைந்து ட்ராவல் ஆகி வரப்போகிறாங்க. அதேபடி உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் அறிவிக்கக்கூடிய நாளுமே பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியாக வருது. அதுவுமே இந்த இருவருக்குமே சாதகமாக அமைப்பில் உருவாகுது. ஒன்ஸ் அகெயின் அங்கேயுமே டை ஆகுது. சரி, இதில் ஃபைனலாக யாருக்கு ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அது கண்டிப்பாக திரு மோடி அவர்களுக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் காந்தி அவர்களுடைய பிறந்த தேதியின் அம்சம் நல்லா இருந்தாலுமே கூட, அவர் சூரியனுடைய ஆதிக்கத்தில் வராரு. அவருடைய பிறந்த தேதி அம்சத்தின்படி 1ஆம் எண்ணெலாம் சம்மந்தப்படுது அவருடைய பிறந்த தேதியின் விதி எண்ணாகலாம். ஆனால் அவருடைய பெயர் எண்ணில் 36 வருது. இந்த காலகட்டத்தில் கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேர்தல் ரிசல்ட் வரக்கூடிய தேதியே பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியாக வருது. அது ராகுல்ஜி அவர்களுக்கு மிக சாதகமாக இருக்குமான்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. காரணம் என்னென்னா, அவருடைய பிறந்த தேதி அம்சத்தில் 4 சாதகமாக இருந்தாலும், கூட்டு எண் 1ஆம் எண்ணாக இருந்தாலுமே பெயர் 36ஆக அமையுது. செவ்வாயின் ஆதிக்கத்தில் அமையுது. அது அவ்வளோ சாதகம் இல்லை. ஆனால் இந்த பக்கம் மோடிஜி அவர்களுடைய பிறந்த தேதி 4ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்குது. ஆனால் பெயர் பிறந்த தேதி 8ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்குது. அது சாதகமான அமைப்பை ஒரு பக்கம் உருவாக்குது. பெயர் அதை விட சாதகமான அமைப்பில் இருக்குது. அவருக்கு 41ஆம் எண் ஆதிக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு எட்ஜ் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ நம்ம டஃப் ஃபைட்டுன்னு சொல்லிட்டோம்.
ஒரு பக்கம் வந்து 100%, இன்னொரு பக்கம் 99.9999%. ஸோ இறுதி நிமிஷம் வரைக்கும் அந்த ஒரு லாஸ்ட் பாலில் 6 அடிக்கணுங்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் அப்படிங்கிறது நடக்கும். இந்த தடவை தேர்தல் களம் வந்து ரொம்ப பரபரப்புக்கு மிகுந்ததாக இருக்க போகுது. நிறைய அன்றாடம் வந்து நிறைய ட்ராமாஸ், நிறைய அதிரி புதிரியான விஷயங்கள்ங்கிறது அரங்கேறவே போகுது. அதில் சந்தேகமே வேண்டாம். திடுக்கிடும் விஷயங்கள், ஆச்சரியத்தகுந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம மக்கள் வந்து சந்திக்க போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இரு தலைவர்களுக்குமே வந்து மிக ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. ஹெவி வெயிட் சாம்பியன்ஸ்னால் அந்த அளவுக்கு வந்து 2 பக்கமுமே குத்து விழுவும், 2 பக்கமுமே வந்து வெற்றிகள் வரும், 2 பக்கமுமே வந்து பள்ளங்கள், மேடு பள்ளங்கள் வரும். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த அதிரி புதிரியான சம்பவங்கள்ங்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய விமர்சனத்துக்கு உள்ளான கட்சிகள், நிறைய மீம்ஸை சந்திக்கக்கூடிய கட்சிகள் கூட ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது ஏடிஎம்கேயாக இருந்தாலும் சரி, டிஎம்கேயாக இருந்தாலும் சரி, பிஎம்கேயாக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி. இதில் வந்து ஒரு கட்சியிலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பகுதியில் தஞ்சாவூரில் சமீபத்தில் நடந்துச்சு. கூண்டோட இந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கெல்லாம் போய் சென்ட்ரல் கட்சியான அந்த கட்சியில் போய் இணையிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அதிரி புதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஆனால் இறுதி வெற்றி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதை வைத்து பார்க்கும் பொழுது பெயரின் அடிப்படையில் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி தெரிந்தாலுமே கூட அது அவ்வளவு எளிதாக கிடைக்கக்கூடிய வெற்றியாக இருக்காது. காரணம் என்னன்னா, அதுக்கு ஈக்குவலாக அடித்து வரக்கூடிய இடத்துல திரு ராகுல்ஜி அவர்களும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னும் நிறைய குழப்பங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குது. அடுத்த பதிவில் பேசுவோம். இவ்வளோ நேரம் இந்த பலன்களை நீங்கள் கவனமாக கேட்டுட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் தர காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் உங்களுடைய பிறந்த தேதி, உங்கள் பெயர், உங்கள் வியாபார பெயரோ, உங்கள் குழந்தையோடைய பெயரோ நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தையாக இருந்தால் பிறந்த நேரத்தையும் டேட் ஆஃப் பர்த்தையும் அனுப்பிச்சி விடுங்க. நான் இலவச பொது பலன்களை அனுப்பிய பிறகு உங்களுக்கு இன்னும் கிறிஸ்டல் கிளியராக புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்கணித பலன்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.